வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட், அதாவது நாளைக்கு நல்ல மூவிங் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கேனரில் வந்திருக்கிறது என்எம்டிசி வந்திருக்கு. இண்டெக்ஸ்க்கும் சேர்த்து நம்ம இந்த மூணுக்குமே நம்ம லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் நெஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 ரேஞ்ச் 25,510, 25,563, S1 S2 25,296, 25,234. மார்க்கெட் மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் ஓவரால் புல்லிஷ் வியூவில் இருக்குது. அதாவது டே சார்ட் வியூவில் ப்ரீவியஸ் இருக்க ஹை எல்லாமே பிரேக் பண்ணிட்டு ஒரு பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. எகைன் நம்மளோட S1 S2 ரேஞ்ச் வந்தது அப்படின்னா ஒரு பையிங்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் R1 R2 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு R1 ரேஞ்சுக்கு கீழே வீக்கான க்ளோசிங் இருந்ததுன்னா இன்ட்ராடே ரேஞ்சில் நமக்கு ஒரு செல்லிங் வரலாம். இன்ட்ராடே லெவலில் கீழே வந்தாலும் நமக்கு சப்போர்ட் ஜோன் பையிங் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ லைவில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி R1 R2 52,327, 52,360, S1 S2 51,936, 51,870. மார்க்கெட் பார்த்தோன்னா ரெசன்ட் ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இதுவுமே பார்த்தோன்னா ட்ரெண்ட் ஓவரால் புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. டே சார்ட் வியூவில் ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா 53,330 ஒரு ரெசன்ட் ஜோனாக இருக்குது. இது டே சார்ட் ரேஞ்சில். இப்போதைக்கு பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க ஹை 52,065 அந்த ஜோனுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எகைன் பார்த்தோன்னா ஒரு புல்லிஷ் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது எகைன் நமக்கு பாட்டம் ஜோன் வந்ததுன்னா, அதாவது இன்ட்ராடே ஜோனில் நமக்கு S1 S2 ரேஞ்ச் வந்ததுன்னா நல்ல பையிங்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த லெவலில் இருந்து தான் மார்க்கெட்டுமே நல்ல மூவிங் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஜோன் வந்ததுன்னா ஒரு பையிங்கான சான்சஸாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா NMDC செல் அரௌண்ட் 220 அந்த ஜோனில் செல் பண்ணோம் அப்படின்னா 217 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்க ப்ரைஸ் 219.10 க்ளோசிங் நடந்திருக்கு. ஓப்பனிங்லேயே பார்த்தோன்னா நேரோட ட்ரேடிங்கில் மார்னிங்லேயே நமக்கு செல்லிங் இண்டிகேஷன் தான் இதில் வந்திருக்கு. ஸோ எகைன் அரௌண்ட், அதாவது 220 அந்த ஜோன் வந்தது அப்படின்னா நம்ம செல்லிங் போகலாம். ஸோ அதே சமயம் நமக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புல்லிஷாக தான் இருக்குது. என்னென்னா ப்ரீவியஸ் இருக்க ஹை எல்லாமே பிரேக் பண்ணி தான் மேலே மூவ் ஆகிருக்கு. ஸோ அந்த 15 மினிட்ஸ் டைமோட கேரக்டர் சேஞ்ச் பார்த்தோன்னா 218.50க்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் சான்சஸ் இருக்குது. இந்த ஜோன் செல்லிங் பேட்டர்னில் திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏன் நம்ம இது செல் அரௌண்ட் 220 கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக ஓவரால் ட்ரெண்டு நல்லா செல்லிங் ஜோனில் தான் இருக்குது. அதாவது எவ்ரி லோ பிரேக் ஆகிட்டு தான் மூவ் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக இருக்க எவ்ரி ஹையுமே நமக்கு பிரேக் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ஹை டு லோ ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ஜோனில் நமக்கு ஒரு செல்லிங் இண்டிகேஷன் வந்துருக்கு. ஸோ அதனால் நம்ம செல் கொடுக்குறோம். இருந்தாலும் இதில் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 218.50க்கு கீழே கிளியரான க்ளோஸ் இருக்கணும். எகைன் 220 அந்த ஜோன் வந்தது அப்படின்னா ஒரு ப்ராப்பர் செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எகைன் நம்ம சொல்லியிருக்க ரேஞ்ச் கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் க்ரியேட் ஆயிடுச்சு. எகைன் ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் கிடைக்கல மட்டும் நமக்கு அதில் என்ட்ரி எடுத்தால் போதும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.